அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நாம் நடிகர் திலகம், ஆருயிர் அண்ணன், உலக மகாநாயகன் சிவாஜி அவர்களுடைய அற்புதமான காட்சிகளை ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிறோம். வெற்றிகரமாக 45 வாரம் முடிச்சிட்டோம். இப்போ இந்த வெள்ளிக்கிழமை 46வது வாரம். நம்ம பார்க்க போகிற படம், அண்ணன் சிவாஜி பராசக்தியிலேருந்து வரிசையாக எவ்வளவோ அற்புதமான விதவிதமான கதாபாத்திரங்களை ஜொலிச்சவர். அதாவது குடும்ப பாங்கான படம், அரசு உயர் அதிகாரிகளாக ஒரு படங்கள், சுதந்திர போராட்ட வீரர்களாக படங்கள், வரலாற்று மன்னர்கள் அவங்களோட படங்கள், இப்படி கலைப்படங்கள், ஏன் நகைச்சுவை கூட எல்லாமே அவர் அற்புதமாக செஞ்சவர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வில்லனா வில்லனா அவர் அப்படியே கலக்கி எடுத்த சில படங்கள் இருக்குது. 1 2 படம் இல்லை, சில படங்கள் இருக்குது. அதில் இந்த ரங்கோன் ராதான்னு ஒரு படம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வில்லனாக வருவார். அந்த கேரக்டர் எப்படின்னாக்கா, வில்லன் நடிகர்லாம் சொல்லுவானுங்க, நம்பியாரும்பானுங்க, பிஎஸ் வீரப்பாம்பானுங்க, ஆர்எஸ் மனோகர்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு நம்ம சத்யராஜின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்போ ஒருத்தன் லூசு பிரகாஷ் ராஜ்னு ஒருத்தன் நடிக்கிறானே அவனை சொல்லுவாங்க. இவனெல்லாம் வில்லன் நடிகர்களில் தலைச்சிறந்த ஒரு நல்லா செய்யக்கூடிய நடிகர்னு சொல்லுவாங்க. ஆனால் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து அண்ணன் சிவாஜி காலில் விழுவணும், அப்படி நடிச்சிருப்பார் இந்த வில்லனா. ஐயையோ, அந்த படம்லாம் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சிவாஜியை நான் அப்படி திட்டினேன். படத்தில் மனசுக்குள்ளேயே திட்டுறேன். இவன்லாம் ஒரு மனுஷனா இப்படி பண்ணுறான், சி மனிதாபிமானமே கிடையாதா அப்படின்லாம் நான் திட்டுற அளவுக்கு அவரோட நடிப்பு தான். அந்த பார்வை, அந்த தோனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இத்தனைக்கும் அவர் 1952 பராசக்தியில் ஃபஸ்ட்டு படத்துலேயே சூப்பர் ஸ்டார் ஆனவர். வில்லனாலாம் நடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதெல்லாம் அவர் கேர் பண்ணவே இல்லைங்க. அதாவது 1956 இந்த படம் 1/11/1956 வருது. அண்ணனோட 34வது படம். கதை அறிஞர் அண்ணாதுரை, வசனம் வார் நம்மால் கலைஞர் மு கருணாநிதி. இந்த படத்தை அண்ணன் தர்மலிங்கம் முதலியார்னு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாருன்னு சொல்கிறத விட வாழ்ந்திருப்பாருன்னு சொல்லலாம். 100க்கு 100 அதான் உண்மை, வாழ்ந்திருப்பார். ஆனால் பணம் காசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கொடூர வில்லனாக நடிச்சிருப்பார். அப்படின்னா அவரோட இமேஜை பற்றி அவர் கவலைப்பட்டாரா? மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? எல்லா விதமான கதாபாத்திரத்தையும் செஞ்சார், வில்லனும் செஞ்சார். அதுவும் அப்போவே இதே நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, எம்ஜிஆர்லாம் இந்த மாதிரி ஒரு படம் கூட பண்ண மாட்டார். கேட்டாக்கா ஓடி போயிருன்றுவார். இதில் அண்ணன் அந்த இமேஜெலாம் பார்க்கல. அதெல்லாம் பார்க்காம நடிப்பு என் தொழில், தெய்வம், நான் கொடுக்குற கதாபாத்திரத்தை திருப்தியாக செஞ்சு தருவேன் அப்படின்னு செஞ்சு கொடுத்ததோட விளைவு 2001 மறைஞ்சிட்டதாக சொல்கிறாங்க அவரை. இன்றைக்கி 22 வருஷம் கழித்து இப்போ அவரோட நினைவு நாள் ஜூலை 21 நடந்தப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லேயும் சின்ன சின்ன கிராமத்தில் கூட அவர் ஃபோட்டோவை வச்சு மலர் மாலை போட்டு ரேடியோ செட்டு வச்சு நினைவு அஞ்சலி அவருக்கு இது பண்ணி ஊதுபத்திலாம் பொருத்தி வச்சு கும்பிட்டாங்க. எல்லா ஊர்லேயும் கும்பிட்டாங்க, போஸ்டர்ஸ் அடித்தாங்க, எல்லா டிவிலையும் சிறப்பு நிகழ்ச்சி மாதிரி காமிச்சாங்க சிவாஜியை பற்றி. இந்த பெருமை இத்தனைக்கு அவர் அரசியலில் 10 வருஷமாக இல்லை, சாகிற காலத்தில். அப்படிப்பட்ட மனிதனுக்கு அப்படி ஒரு மரியாதை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் அவரோட அந்த நடிப்புக்கும் மக்கள் மனசை விட்டு அவர் மறையலை அப்படிங்கிறதுக்கும் எடுத்துக்காட்டு. ஆனால் எம்ஜிஆர்லாம் முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் இருந்தப்போ ஒரு சிவாஜிக்குன்னா அவர் தானே. அப்போல்லாம் வேறு எந்த நடிகரையும் நம்ம சொல்ல முடியாது. இருந்தாப்புல மறைஞ்சாப்புல மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்தாங்க. அதிமுகலேயே பார்த்திங்கன்னா ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் அவரை அமுக்கி தான் வச்சாங்க. இவங்களை தான் பெருசாக போட சொல்லுவாங்க போஸ்டர்லலாம். அவரை சின்னதாக குருவித்தலை மாதிரி ஒரு ஓரத்தில் ஸ்டாம்ப் மாதிரி போடுவாங்க எம்ஜிஆரை.
அப்படியே இது போச்சு. ஜெயலலிதா மறைஞ்ச உடனே இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சி எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியே இன்னைக்கு இல்லாமல் போச்சே. டெபாசிட் அவுட் ஆகுது. டெபாசிட் அவுட் ஆகுது. இப்போ சமீபத்தில் நடந்த எலெக்ஷன்லாம் டெபாசிட் அவுட்டு. ஒரு இடத்துல வந்து நாம் தமிழர் சீமானுக்கு அடுத்தது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க கீழே. அந்த அளவுக்கு கேவலமாக போச்சு. அவர் எம்ஜிஆரோட கட்சியும் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அது வந்து என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது. ஒரு போலித்தனமாக மக்கள் மத்தியில் வாழ்ந்தவங்களோட வாழ்க்கை வந்து என்றைக்கும் நிரந்தரமாகாது. கொஞ்ச காலத்தில் அப்படியே அது இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஆனால் இவர் எவரெஸ்ட் சிகரம். அப்போ வாழ்ந்த காலத்துலேயும் மிகப்பெரிய கலைஞர். அவருக்கு எல்லா மரியாதையும் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டு தலைவர்களும் கொடுத்தாங்க. இறந்தார். இத்தனை வருஷம் ஆச்சு. இன்றைக்கும் அவருக்கு அந்த மரியாதை தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. பிறந்த நாளுக்கெல்லாம் கூட நம்ம ரசிகர்கள் அவ்வளோ கிராண்டாக அவருக்கு செய்கிறாங்க. அவரோட படங்கள் பாருங்கள். வசந்த மாளிகை, இந்த படம்லாம் ராஜபாட் ரங்கதுரை, இதெல்லாம் வந்துட்டு கர்ணன்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிகிட்டு இருக்கு மறு ஒளிபரப்பில் மறு வெளியீட்டில். அப்படி ஒரு கலைஞன். அவர் எதுலேயுமே தோக்கலைங்க. அரசியலை விடுங்க, அது சாக்கடை. அதன் பிறகு அவர் சும்மா தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி மக்கள் மறக்கலை. இன்றைக்கி பீக்கில் இருக்கிற மாதிரி இருக்கார். காரணம், அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடித்தவர். அதனால் மக்களுக்கு அவர் வந்து ரொம்ப பிடிச்சி போனதுனால மனசுலேருந்து மறைய மாட்டுறாரு. நம்ம ஆளுங்களும் பார்த்தா தலையில் தூக்கி வச்சுட்டு அவரை அப்படியே கொண்டாடுறாங்க. காரணம் என்ன? அவர்கிட்ட அந்த அளவுக்கு திறமை இருந்துச்சு, விஷயம் இருந்துச்சு. ஒன்றும் இல்லாத காலி டப்பா, பெருங்காய டப்பாவை தூக்கி வச்சுட்டு யாராவது தலையில் ஆடுவாங்களா? அவன் அப்படி ஆடினானா அவன் முட்டாள்னு அர்த்தம். உண்மையாலுமே அவன் வந்து முட்டாள்னு தான் அர்த்தம். இவர்கிட்ட விஷயம் நிறையா இருந்துச்சு. நிறைகுடம். தழும்பாமல் இருந்தார். தூக்கி வச்சுட்டு தலையில் ஆடுன்னு ஆடிட்டு இருக்கோம். நம்மளால் மறக்க முடியல. அப்பேற்பட்ட கலைஞன். இந்த ரங்கோன் ராதா படத்தில் வந்து அவர் நடித்தப்போ 1956 9 படம். அது வந்து நான் பெற்ற செல்வம், நல்ல வீடு, நானே ராஜா, தெனாலிராமன், பெண்ணின் பெருமை, ராஜா ராணி, அமரதீபம், வாழ்விலே ஒரு நாள், ரங்கோன் ராதா. இந்த 9 படம் வந்ததில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். பெண்ணின் பெருமை, அமரதீபம் 2 100 நாள், 9 படம். இந்த ரங்கோன் ராதா ஒரு வில்லனுக்கு எடுத்துக்காட்டுனா இந்த படம் தான். அப்படி ஒரு கண் பார்வை, அப்படி அந்த குரலை மாற்றி பேசுகிறது, ஆக்டிவிட்டீஸு, நடிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பிச்சு உதறுவார். இது ஒரு ஃபஸ்ட்டு படம். நம்ம இப்போ பார்க்குற இந்த அற்புதங்களில் வில்லன் கேரக்டரை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இன்னும் வரிசையாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இருக்குது, இன்னும் சில படங்கள் இருக்குது. அதெல்லாமே இப்போ காமிக்க போகிறேன் வரிசையாக. ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும், அவர் எப்படி நடித்தாருன்னு. எல்லாத்துலேயும் தலைச்சிறந்து விளங்கிய நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே கலைஞன் உலகத்தில் எங்களுடைய நடிகர் திலகம் சிவாஜி மட்டும்தான். இப்போ நம்ம அந்த படத்துலேருந்து ரங்கோன் ராதாலேருந்து காட்சிகளை பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஒன்று வைத்து புறமொன்று பேசுவார்தம் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். வேண்டாம் வந்தா நீ இப்படி பயமுறுத்திட்ட. நெஞ்ச தொட்டு பாரு, டைம் பீஸ் முழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, நான் பேயோ பிசாசோன்னு பயந்துட்டேன். என்ன பார்த்தா அப்படியா இருக்கு? ஐயா, நான் ஒன்னு அப்படியா சொல்லுவேன்? இது என்ன, இது எந்த மனைய சொல்லுவான்? நீ பதுமையாச்சே, பதுமையிலையும் பதுமை, பேசும் பதுமையாச்சே. கல்யாணம் ஆன புதுசுல விளையாட்ட மாதிரி விளையாடுறியா? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ரங்கமும் அவ புருஷனும் சின்ன நிறுத்திகள் மாதிரி சிரிச்சு விளையாடி செழிப்பா குடும்பம் நடத்துறாங்கன்னு நினைப்பாங்க. அப்பா அப்பா எங்க சாப்பிட? ஐயோ, இப்ப என்ன அவசரம்? கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் புடி பார்க்கலாம். அளவாயப்பா, ஏன் இவ்வளவு நேரம்? நீயா?
ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு மண்டி கடையில கொஞ்சம் வேலை அதிகம், அதனால அதோட உங்க அப்பா கிட்ட. அப்பா வந்துட்டாரா? அது உங்க அப்பா தான் மெட்ராஸ் போயிருக்காரு. உனக்கு தெரியுமா ரங்கா, உங்க அப்பாவோட கேஸ் ஜெயிச்சு போச்சு. அப்படியா? ஆமா. பரவாயில்லை, இன்னையாவது தங்கம் என் மேல பொறாமைப்படாம இருப்பா. நீ ஒண்ணு பொறாமையாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் நீயா கற்பனை பண்ணிக்கிறது. அப்படின்னு தங்கம் உங்ககிட்ட சொன்னாளா? நான் என்ன அவ கூட போய் பேசிக்கிட்டா இருக்கிற, அவன் வந்து என்கிட்ட சொல்றதுக்கு. அக்கா புருஷன் கிட்ட அவன் வந்து பேசுவாளாக்கும். குழந்தையாளிடம் பேசுறமேன்னு நமக்கு தான் கூச்சம் இல்லைன்னா அவளுக்குமா இருக்காது. நீ என்ன, நீ என்னமோ நான் போய் அவ கூட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி, நீ பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி பேசுற. அது ஆமா, அந்த பையன் முனிய வந்தானா இங்க? ஏன், என்ன விஷயம் அவனை தேடுறீங்க? உங்க பின்னாலதான் பழக்கூட எடுத்துக்கிட்டு வந்தானே. அது ரங்கா, அது என்ன ஆகி போச்சுனாக்க, நம்ம தங்கத்துக்கு மாம்பழம்னா ரொம்ப துய்யம் இல்ல, மாம்பழம்னா அதனால சும்மா இருக்கட்டுமேன்னு ஒரு கூட வாங்கி அடிச்சு, அவ்வளவுதான். அது தங்கத்துக்கு எதாவது இஷ்டங்கிற ஆராய்ச்சியில அதிகமா ஈடுபட்டு போல இருக்கு. அக்கா புருஷன் எல்லாம் இந்த அக்கறை கூட இல்லாமையா போயிடும். அது அந்த பையன்கிட்ட தான் கொடுத்து அனுப்பிச்சேன், நானும் நேர்ல பாக்கல அவன். அப்படியா? யாரும் உங்களை பாக்கணுமா? வணக்கங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். குந்துங்க. யார் நீங்க? எங்க வந்தீங்க? நாங்க தஞ்சாவூர். இவரு செல்வநாயகம்னு பெரிய வியாபாரி. செல்வநாயகம் மொட்டையா சொன்னா அவளோட வர்ணாச்சாரம். நாங்க ஜாதி சேர்த்துக்கிற பழக்கம் இல்ல முதலியார். இருக்கட்டும் இருக்கட்டும். வெத்தலை தட்டு கொண்டா, காப்பி கீப்பி ஒண்ணு வேணாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். இப்ப என்ன சமாச்சாரம்? ஏதாவது விசேஷமா என்கிட்ட வந்தீங்களா? இவருக்கு சந்திரன் ஒரு பையன் இருக்கான், எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கான், ரொம்ப புத்திசாலி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த பிள்ளைக்கு ஏதாவது உத்தியோகத்துக்கு சிபாரிசு பண்ண சொல்ல வந்தீங்களா? அப்படி ஒண்ணு இல்லைங்க, உங்க மைத்தினி ஒரு பொண்ணு இருக்கிறதாக. ஆமா இருக்கு. அதுக்கு என்ன? அந்த பொண்ண வீரராக மோதியாருக்கு சொல்லி ஒரு பையனுக்கு. ஒரு பையனுக்கு? ஓஹோ, அதுவா? அது முடிச்சு, அது சாதாரண விஷயம். அது முடிச்சு, அது என்ன ஒரு சமாச்சாரம்னா, அதுல இப்போ இப்போ நீங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்களா போயிட்டீங்க. அதனால உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அந்த அந்த பொண்ணு இருக்க, அதான் அந்த பொண்ணு, நம்ம பொண்ணு மைத்தினி, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சம்பாதோஷம், கொஞ்சம் சம்பாதோஷம். தோஷமாவது பீசமாவது அதை ஒன்றும் நாங்க பாக்குறது இல்லைங்க. ஓஹோ, அப்படி. ஓ, நீங்க நம்ம அவங்களா? அது நீங்க வரும்போது வணக்கம்னு சொன்னோடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது தர்பாது. அது அதுல பாருங்க, எங்க மாமனார் இருக்கார, நம்ம பெரியவர், அவருக்கு கொஞ்சம் அந்த இதுல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். ரொம்ப கர்நாடகம் வைதிகம்னு வச்சுக்கோங்களேன். அவரு என்ன, நானே அப்படித்தான். அது அதனால நீங்க வந்து அது இல்ல, அது நம்பிக்கை இல்லை, இது நம்பிக்கை இல்லைன்னா அவ்வளவு தூரம் ஒத்து வராதுன்னு நினைக்கிறேங்க. அவரு ஊர்ல இல்ல பாருங்க. நீங்க புறப்படுங்க, அவர் வந்தோடனே நான் விசாரிச்சு வைக்கிறேன். அப்புறம் நம்ம தபால் மூலியமா பேசிக்கலாம். தபால் மூலியமா. இந்தாங்க மாப்பிள்ளை போட்டோ. இதுதான் நான் பையன் போட்டோ. பையனுக்கு ஏதாவது வியாதியா ரொம்ப இழைச்சிருக்க? ஒண்ணு இல்லையே. இது என்னங்க? எங்க அட்ரஸ் எழுதிருக்குங்க. உங்க அட்ரஸ்? அவரை கேளுங்க. சம்மதம் இருந்தா கடுமை. அது சம்மதம் வந்து 100க்கு 90 இல்லைன்னே வச்சுக்கிட்டு காரியத்தை நடத்துக்கிறேன். அப்போ நம்ம புறப்படுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். வணக்கங்க. நமஸ்காரம். இது உங்களுக்கு நல்லா இருக்கா? எதை 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 கேட்கற நீ? தங்கத்துக்கு செவ்வாய் தோஷம்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஏன் நான் தான் சொன்னேன். ஏன்? எதுக்கா? அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்குலாம் எனக்கு பிடிக்கல. எம்ஏ படிச்சவனா? எம்ஏ கத்திரிக்காய் படிச்சவனுக்கா கொண்டுட்டு போய் பணம் கொடுக்கறது? அப்ப படிக்காத முட்டாளுக்கா கொடுக்கறது? இத பாருங்க, தங்கம் கல்யாண விஷயமா தயவு செய்து நீங்க தலையிடாதீங்க. நான் தலையிடாம வேற எவன் தலையிடுறது? இல்ல வேற எவன் தலையிடுறதுன்னு கேட்கிறேன். வீட்டுக்கு மூத்த மருமகளுக்குள்ள நான் பார்த்துதான் எல்லா காரியமும் செய்யணும். சரி சரி, நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் நான் முடிச்சு வைக்கிறேன். குடும்ப போட்டாங்க. விளையாடாத, எனக்கு கெட்ட கோபம் வரும். முடிங்க கையா. உடு போட்டோத. முடியாது. உடுங்க. முடியாது. ஓஹோ, அவ்வளவு தூரம் ஆயிப்போச்சா? ஏதே வர வர கோட்டைக்கு குடும்பம் பொம்பளை ராஜ்யமா போய். புரியுது. இப்படி எல்லாம் நீங்க ஏன் செய்யறீங்க நல்லா புரியுது. புரியுதுல்ல? புரியுதுல்ல? சும்மா எதுக்கா? தடுக்க எனக்கு உரிமை இல்லையா? உரிமையாவது மண்ணா கட்டியாவது. இப்ப நீ என்ன கேட்கற? தஞ்சாவூர் மாப்பிளைக்கு தங்கத்தை கொடுக்க சொல்றேன். கொடுக்க முடியாதுங்கிற, எந்த பயனுக்கும் கொடுக்க முடியாது. அப்போ தங்கத்தை நீங்களே கல்யாணம் பண்ணிக்க பாக்குறீங்களா? ஆமான்னு வச்சுக்க. ஏன்
தங்கத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை? அந்தஸ்து இல்லையா, ஆஸ்தி இல்லையா, பாஸ்தி இல்லையா, சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, எதுவும் இல்லை. என்ன? ஆனா இந்த ரங்கம் உயிரோடு இருக்கும் வரை நீங்க நினைச்சபடி நடக்க வழிதான் இல்லை. நீ யார் இதை கேட்க? அடிமை. நீ அடிமை. வாய மூடிக்கிட்டு பேசாம கிட. முடியாது. நான் இப்போதே கூச்சல் போடுவேன். ஊரை வந்து கூட்டு ஊருக்கு நியாயம் வழங்கும் பஞ்சாயத்துக்கார வீட்டில் இப்படி ஒரு அநியாயம் நடக்கலாமான்னு கேட்பேன். ரங்கா, என்ன பூச்சாண்டி காட்டுறியா? பூச்சாண்டி. இந்த கோட்டையூரே திரண்டு வந்தாலும் சரி, தர்மலிங்கத்தை அசைச்சிக்க முடியாது. நீ சொல்ற இதே ஊராரின் ஆசீர்வாதத்தோட தங்கம் கழுத்துல நான் தாலி கட்ட போற நேரம் வரத்தான் போகுது. அத ஒரு 2 கண்ணால நீ பார்க்கத்தான் போற. ரங்கா, ரங்கா, இந்த தாலியை வச்சுக்கோ. என்ன கலாபாரம் பண்றீங்க? எங்க வைக்க சாவிய? வீணவுல வச்சா ரத்தம் பச்சா பறந்து போயிருக்கும். இப்ப நான் கடைக்கு போய் ஆகணுமே. அம்மாமா, இங்க வாங்கம்மா. இருக்காடி சார். என்ன ஒரே கேள்வி கூட்டுமா இருக்குது? கொஞ்சமாவது பொறுப்பு வேணும். இருப்பு பெட்டி சாவி இல்லைன்னா கடையில ஒரு துருப்பு கூட அசையாது, தெரியுமா? கடைக்கு போகாம இருக்கட்டும், வியாபாரம் எல்லாம் கட்டு குட்டிச்சோரா போகட்டும் தீர்மானம் பண்ணிட்டியா? என்ன ஞாபகம் இல்லாம? ரங்கம், ஒண்ணு நீ வேணும்னு செஞ்சிருக்கணும், இல்ல உன் மூளை கோளாறா இருக்கணும். உங்க அம்மாவுக்கு புத்தி சரியில்லை போல இருக்கு. புத்தி நிதானம் இல்ல, தூக்கமும் வரமாட்டேங்குது, மனசுல ஒரே திகிலா இருக்கு. அதனால என்ன முகம் ராத்திரி நேரத்துல நீ எதையாவது பார்த்து பயந்தியும், தலையில பூவை குவ வச்சுக்கிட்டு தோட்டத்து பக்கம் தனியா போனியும், அப்படி போகும்போது யாராவது உன்னை புறவரைய பிடிச்சு நெரிச்ச மாதிரியோ இல்ல நெஞ்சில பரார்னு அடிச்ச மாதிரியோ தெரிஞ்சுதா? பயப்படாது பயப்படாது, எழுதுரி, நான் கொஞ்சம் போய் காசு வாங்கிட்டு வரேன். என்ன ரெங்க குழந்தை மாதிரி யாரோ உங்ககிட்ட நம்ம வீட்டுல பேருக்கு சாந்து வளாத்துது அப்படி இப்படின்னு கற்பனை பண்ணி சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்க தாத்தா காலத்துல நம்ம தோட்டத்துல இருக்கிற கிணறு, அந்த கிணத்து கட்டையில எவனோ ஒருத்தர் தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கிட்டானா, அதுதான் பேய் மாதிரி வளாத்துது அப்படி இப்படின்னு முன்னால சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப ஒண்ணும் இல்லை. ஏன் இப்படி பயந்து தாக்குற? நான் தான் பக்கத்துல நிக்கிறேன், ஏதாவது தான் கூப்பிட இல்லை. சின்ன குழந்தை மாதிரி பயந்து தூங்கு.
அம்மா சொன்னதுமா வாரு, கொஞ்சம் பக்கத்துல வாரு. பயப்படாதீர்கள். பேய் தூங்கிக் கொண்டிருக்கிறது. ரங்கம் மட்டும்தான் விழித்துக் கொண்டிருக்கிறார். என்ன ரங்கம்? தங்கம் ஜெயித்து விட்டார். என் தங்கை ஜெயித்து விட்டார். இனிமேலா படுத்தாதீர்கள். நீ என்ன சொல்ற? உங்கள் கல்யாணத்திற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறேன். எங்க இருந்தாலும் அவள் என் தன்னைதானே. ரங்கம், இப்படி எல்லாம் கட்டி போடுவேன், அடித்து உரைத்து ஊர் மக்களை கூட்டி வேடிக்கை காட்டுவேன் என்றெல்லாம் சொல்லியா என் கழுத்துல இதை கட்டுவீர்கள். ரங்கம், என்ன செய்கிறது? எல்லாம் காலத்தின் கோளாறு, கடவுளின் செயல். இப்படி எல்லாம் நடக்கணும்னு உன் தலையில எழுதிருக்கு. அதுக்கு நாம என்ன செய்யணும்? வா. ஐயோ, அழகாதீங்கம்மா. ஐயா வர்றார் போல இருக்கு. என்ன பார்க்கறீங்க? கண்ணுல தூசி விழுந்தது. தூசி கண்ணுல இல்லடி, உன் இருதயத்துல தூசி விழுந்துட்டு. என்ன? குடும்பத்தின் கௌரவத்தை ஆக்கிவிட்ட அப்பா ஏன் கூப்பிடுற? உன் ஆசனாக அந்த கூட்டாளியை கூப்பிடுடி. தங்கம் இல்லடி, ரங்கம். ரங்கம் தான் இந்த அளவுக்கு போயிட்டான். விபத்தாய் என்ன தோணுச்சு? ஏண்டி இப்படி அளவாக்கா பிசாசு மாதிரி கத்துற? மாமா மறுபடியும் வந்துச்சு. இப்ப நாளை விட இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. பயங்கரமா தான் இருக்கு. கடை திறக்கிறவங்களா இல்லையா? என் துளசி, அப்பா யாருக்காவது இல்லையா? பாருங்களா, கடை திறங்களா? கேட்டீங்களா மாமா? கேட்டீங்களா? பாவிகளா ரங்கத்தோட பாஷையா இது? பேய் பேசுது, பேய் பேசுது. இல்ல இல்ல, இது பிசாசோட பாஷை. ஐயா, பெண்ணுரிமைக்காக பிரசங்கம் செய்யும் பெரியவரே, உத்தவரே, ஊர் பஞ்சாயத்துக்காரரே, தர்மகர்த்தரே, பக்த சிரோன்மணியே, இது பிசாசோட பாஷை. தயவு செய்து கதவு தரங்களே. ஐயோ, கருமம் கருமம். அப்பா அப்பா, எனக்கு பேய் போயிட்டதப்பா. தயவு செய்து கதவு தரங்க. ரங்கா, ஏப்பா அதெல்லாம் திறக்க சொல்றேன். எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு.
ஏன் இங்க வந்த? ஐயோ, நான் வரல எஜமா. அம்மா அதான் கேட்கிறேன். அந்த பிசாசை ஏன் இங்க மறுபடி கூட்டிட்டு வந்த? இந்த வீடு சந்தோஷமா இருக்காது உனக்கு பிடிக்கல? ஏன் கேட்கிற? எதுமா புரியலையா சொல். திருவிடமருதூர் திருக்குளத்திலேயே பெண்ணி ரங்கத்தை பிடமாக்காமல் மறுபடியும் ஏன் அழைத்துக் கொண்டு வந்தா என்று கேட்கிறார். பதில் சொல்லேன். உங்களுடைய அன்புக்கு அம்மாவின் வயிற்றில் வளர்கிறது. அம்மாவை கொன்றார், அதையும் கொண்டுவிட வேண்டும் என்றுதான் பொறுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். மறுபடியும் ஆரம்பமாகிவிட்டது பேய் கூச்சு. கடவுளே கடவுளே, எதுமா உங்களை நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். எதுமா அம்மாவை ஒண்ணும் சொல்லாதீங்க. கர்ப்பஸ்ரீ மனசு சங்கடப்படுற மாதிரி பேசக்கூடாது. எதுமா கர்ப்பத்திற்கு இங்கே மேல குழந்தை கொண்டு வந்த கோர்ட்ல ஜீவனம் வழக்கு படிச்சோம். அழைச்சிட்டு போ. குமரன் ஜீவனான குமரனான கேட்டீங்களா? கேளுங்க. என்னால தாங்க முடியாது இந்த பேச்சையெல்லாம் உங்களை போல. எனக்கு கொஞ்சம் மான அவமானம் இருக்கு. நான் வரேன். தங்கம் சொன்ன கேள். யாரு மேல கோச்சுக்கிட்டு யாரு வெளியே போறது? உனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு. உரிமை இருக்கு. அதோட என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த பிசாசு உள்ள வரையில நான் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க மாட்டேன். தங்கம் தங்கம் சொன்ன கேள். வேலைக்கு அவ வெளியே போறது. நீ போற. தங்கம் தங்கம் வா. ஆண்டவனே, அம்பாள் உத்தரவு கொடுத்து விட்டார். உத்தரவு கொடுத்து விட்டார். இதுவே உங்களுக்கு அதிர்ஷ்ட ஜாதகம். ஆண்டவனே, அதிர்ஷ்ட ஜாதகம். பிரபு, இப்போது திடீரென்று துளசி கத்துவார். பயப்படாதீர்கள். அம்பாள் அவள் மீது ஆவேசமாக வந்து உங்களோடு பேசப் போகிறாள். பயப்படாத போச்சு. கிட்டவா, நெத்தியில் இந்த குங்குமத்தை வச்சுக்க. பயப்படாது. இந்த குங்குமத்தை உன் நெத்தியில் வச்சுக்க. சிமானே, சிந்தாமணியை காட்டட்டுமா? எங்க எங்க காட்டு. இதோ கொலை செய்துவிட்டு கூப்பிடாத பாவி. நான் என்ன சொல்றேன்? இப்போதே அதுக்குள்ளே போலீஸுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜாக்கிரதை. துள்ளாதி துள்ளினா உமது மூத்த மனைவி ரங்கத்திற்கு நிரந்தரமாக பைத்தியம் பிடிக்க மந்திரம் ஜபிக்க சொன்னாயே, அதை அம்பலப்படுத்து. அது மட்டுமா, இதோ துளசியின் கழுத்திலே அழுந்தி இருக்கும் கைரேகைகள் உன்னுடையவைதான் என்று போலீஸ் சுப்பரியும் நாட்டா தீர்மானித்து. போலீஸ், விலங்கு, சிறைச்சாலை, தூக்கு தண்டனை இவைகளிலே இருந்து நீ மீள வேண்டுமானால் இரும்பு பெட்டி சாவியை என்னிடம் தர வேண்டும். முடியாவிட்டால் சிக்கியா? மாயம் மந்திரம் என்று சொல்லி ஒரு பாவமையாரை அவள் ஒத்துதான் இருந்தால் எனக்கு அழகாக காட்டுவதற்கு நான் ஏமாந்து விட்டேன். புரட்டனின் புலகே மதிமயங்கி விட்டேன். என்னை ஆசி காட்டி மோசம் செய்து விட்டார்.
நான் பாதி. 2 கொலைகள், 2 கொலைகள். ஐயோ, நாளை கோட்டையில் நான் கொலைகாரன் என்று கொட்டை எழுத்திலே செய்தி வருமே. நான் என்ன செய்வேன் ரெங்கம்? நான் என்ன செய்வேன் ரெங்கம்? அனுப்பிச்சிட்டேன், பிரேதத்தை தூக்கி அனுப்பிச்சிட்டேன். இன்னும் நான் என்ன செய்யணும் சொல்லுகிறேன். இதோ படுத்திருப்பது யார் என்று தெரிகிறதா? துளசி. துளசி துளசி இல்லை, ரங்கா. இவன் தான் ரங்கா. ரங்கம்மா? ஏன் ஆச்சரியமா இருக்கிறதா? பேய் சேட்டையில் உளறுகிறேன் என்று நினைக்கிறீர்களா? சுய உணர்வோடு தான் பேசுகிறேன். இவள் துளசி இல்லை, ரங்கம். நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த ரங்கத்துக்கு நாளை காலை முதல் கடுமையான அம்மை நோய் கண்டிருப்பதாக நீங்கள் ஊரிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும். பிரச்சாரமா? ஆமாம், அந்த கலையில் தான் நீங்கள் நிபுணராயிற்று. ரங்கத்துக்கு கடுமையான அம்மை நோய், யாரும் பார்க்க கூடாது, தந்தை தாப்பனார் கூட பார்க்க கூடாது. அப்படி மீறி பார்த்தா ஊருக்கு நாசம் வரும். இப்படி நடத்த வேண்டும் பிரச்சாரம். அப்படின்னா நீ? நான் சாமியாராக இருப்பேன் 2 நாட்கள். இந்த சாமியார் சொன்னதாக ஊரிலே நீங்கள் கூற வேண்டும். ரங்கத்தை யாரும் காணக்கூடாது. நான் குழந்தையா இருக்கும் போதே என் தாயார் செத்து விட்டார்கள். என்னம்மா? என் கண்ணே, நீ இவ்வளவு வளர்ந்து விட்டாய். என் ராஜா, நீ சுகமா இருக்கிறாய். உங்க அப்பா சுகமா இருக்கிறார். என்னடா தம்பி வைக்கிறார். நம்ப முடியவில்லை. ராதா, அம்மா, பயப்படாதீர்கள். எனக்கு பைத்தியம் ஒன்று பிடித்து விடவில்லை. நான் சுந்தர், இந்த அவாசியோடு தான் முத்தாய. இந்த அவாசியோடு தான் முத்தாய. இப்ப என்ன அடி பண்ண சொல்ற? என் இஷ்டப்படி ஒரு உயிர் எழுத வேண்டும். ஐயோ ராமா, ராமா, என் உயிரை வாங்குறாளே. அம்மா, அம்மா, அப்பாவுக்கு என்ன உடம்புக்கு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கடுமையான ஜுரம். பரமம், நீ போய் வக்கீல கூட்டிட்டு வா. ஜுரத்துக்கு வக்கீலா? டாக்டர்? போடா, நான் சொன்னபடி செய். எல்லாம் உனக்காகத்தான். போதும், போதும். எனக்கு உலகமே சுற்றுகிறது. உலகம் சுற்றிக் கொண்டு வரப்பா இருக்கிறது. தந்தை சொல்றதுதான் சரி. தர்மலிங்க முதலியார் இப்படிப்பட்ட கண்டாரனா? ஆத்தா பசு போல பாஞ்சா புலி போல ஆயிட்டான. வடிபாடு பாதகன், பரம சண்டான, அக்கிரமக்கார சண்டான. வாழ வேண்டியதில்லை. அவமானத்தில் சின்னமாகிவிட்ட என்னை அலுவலுமாக அழித்து விதித்து சித்திரவதை செய்தாலும் நான் செய்திருக்கும் அக்கிரமங்களுக்கு மக்கள் மன்றத்திலே மன்னிப்பு கிடைக்காது. கொண்டு விடுங்க என்னை. நீங்க விலகி போங்கம்மா. விலக மாட்டேன். அவர் மீது திரும்ப படவும் நான் சகிக்க மாட்டேன். எவ்வளவுதான் என்னை கொடுமைப்படுத்தியிருந்தாலும் எனக்கு அர்த்தமானதா? அவர்தான் என் பெண். அவரை செஞ்சு பறக்கலாம். யார்? நம்ம நாட்டு பெண்களே அப்படிதான். அந்த மாருதி ராவ்னு கேமராமேன் வந்து அண்ணன் சிவாஜியை பற்றி சொல்லியிருந்தார். ஆரம்பத்துலேருந்து க்ளோஸ்அப் ஷாட் அப்படிங்கிற ஒரு முறை வந்ததே அண்ணன் சிவாஜியோட படங்கள் ஷூட்டிங் அப்போ தான் சொன்னார். அப்போ சமயத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்களாம், கேமராவை ஆன் பண்ணிவிட்டு இவர் பேசுகிறத பார்த்துட்டே இருப்பாங்களாம். முடித்து அந்த நடிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேயே ஐக்கியமாகி கட்டு சொல்கிறத கூட மறந்துடுவாங்களாம். அதுக்கப்புறம் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஐயோம்ஸை கட் பண்ணுவாங்களாம் கேமரா. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர். வில்லனாக வந்து என்ன போடு போட்டார். இது மட்டும் இல்லை, இன்னும் சில படங்கள் இருக்குது, நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். இப்பயே பார்க்க போகிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் நல்ல படத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.